இட்லியை கண்டாலே பயந்து ஓடுறவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. 4 இட்லி இருந்தால் போதுங்க, குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க. இது இட்லியில் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாதுங்க. இதுக்கு நான் 4 இட்லி எடுத்துக்கிட்டேங்க. அதை நம்ம மேலேயும் கீழேயும் கட் பண்ணி இப்படி எடுத்துக்கலாங்க. இது அடுத்து ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த இட்லி பீஸை நல்லா போட்டு பொரிய விட்டுறணுங்க. இப்படி கோல்டன் கலரில் பொரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் நம்ம லைட்டாக கிண்டி மட்டும் விட்டால் போதும். இப்போ இது இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து இன்னொரு இதில் சட்டியில் எண்ணெயை ஊற்றி லைட்டாக ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அதுவும் கோல்டன் கலரில் வரணும். இப்போ கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கலாங்க. ஆல்ரெடி இட்லிலேயே இருக்கும். ரெட் சில்லி பவுடர் நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த சில்லி இருக்குது பார்த்தீங்களா, இட்லி சில்லி எடுத்து அதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சோயா சாஸ் ஊற்றிக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சோயா சாஸ் ஊற்றிட்டு அடுத்து 1 ஸ்பூன் சில்லி சாஸ் ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா கொஞ்ச நேரம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு அருமையான சுவையான இட்லி சில்லி ரெடிங்க. இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா ஸ்பைஸியாக செம்மையாக இருக்குங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.